நல்லா டார்க்கான ஸ்டெயின் பிடிக்கிறதுக்கான மெஹந்தி பேஸ்ட் எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ ப்ரைடல் கோன் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவான்டிட்டி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 ஸ்பூன் அளவு மெஹந்தி பவுடர் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸோட வெயிட் வந்து 9 கிராம்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 80 கிராம்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 80 கிராம்ஸ் மெஹந்தி பவுடருக்கு நான் வந்து 15 to 20 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ண போகிறேன். கிராம்ஸ் போதும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிட்டோன்னா மெஹந்தியோட கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் டோட்டலாக. இதுக்கப்புறம் நமக்கு வெயிட் மிஷின் வேண்டாம். இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சின்ன சின்ன லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் போது நமக்கு நல்லா ஃபைனான பேஸ்ட் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம், மொத்தமாக ஆட் பண்ணிட மாட்டோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஹந்தியில். ஸோ அதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்புமே பார்த்து மிக்ஸ் பண்ணணும். சுகர் லெவல், வாட்டர் லெவல் எல்லாமே பார்க்கணும். நம்ம சுகர் லெவல் அதிகமாகிட்டாலும் மெஹந்தி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்காது. சேம் வாட்டர் லெவலும் அப்படித்தான். ரொம்ப வாட்டரியாக இருந்தாலும் உங்களுக்கு மெஹந்தி போட வந்து கரெக்டாக வராது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இப்போ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வேணும்னா வாட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கிறதுனால நான் இவ்வளோ திக்காகவே விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன். ஸோ நம்ம சுகர் என்ன லெவல் எடுத்துருக்கோமோ அதே லெவல் தான் ஆயிலும் எடுப்போம். நான் இதில் வந்து 20 ml ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ml யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 10 ml லாவெண்டர் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் போட்டதால கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் கொஞ்சமாக வாட்டர் மட்டும் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவு ஆட் பண்ணுறேன்.
ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்பூனில் இருக்கிறத க்ளீன் பண்ணிடுறோம். நமக்கு இந்த ஸ்டேஜில் மெஹந்தியை மிக்ஸ் பண்ணி நம்ம கோன் போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்டெயின் வராது. ஸோ இதுக்காக டை ரிலீஸிங்னு ஒரு ப்ராசஸ் வைப்போம். அது வந்து 8 ஹார்ஸ்க்கு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண மெஹந்தி பேஸ்ட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இதிலேருந்து கொஞ்சம் டார்க் கலரில் டை ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கோன் செஞ்சு கையில் போட்டோன்னா தான் நமக்கு ஸ்டெயின் வரும். ஸோ அதனால் கம்பல்சரி 8 ஹார்ஸ் வந்து நம்ம இதை டை ரிலீஸ்க்கு வச்சே ஆகணும். ஸோ நான் இதை எப்படியே க்ளோஸ் பண்ணி 8 ஹார்ஸ் வச்சிடுறேன். ஆஃப்டர் 8 ஹார்ஸ் வந்து உங்களுக்கு டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ் என்ன, கோன் எப்படி பண்ணுறோங்கிறத கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மெஹந்தி பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சு ஆஃப்டர் 8 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். வாங்க எப்படி டை ரிலீஸ் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகியிருக்கு. நம்ம பர்ஃபெக்டாக டை ரிலீஸ் ஆகியிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, இந்த மாதிரி இருக்க மெஹந்தி பேஸ்ட்டில் லைட்டாக இப்படி டாப் லேயரை மட்டும் இப்படி ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா நமக்கு ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே உள்ளே இருக்க கலர் லைட்டாகவும் இந்த மேலே டாப் கோட்டில் இருக்க கலர் டார்க்காகவும் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக டை ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி டை ரிலீஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் நமக்கு மெஹந்தி போட்டால் கலர் நல்லா வரும். ஸோ உங்களுக்கு இதில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா, 2 கலர். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு வேணும்னா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வேணாம், இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இப்படியே இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா பட்டரி ஸ்மூத் அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். சின்ன சின்ன லம்ஸ் எதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். மெஹந்தி டிப்லேருந்து வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். போட டிசைன் ரொம்ப நல்லா வரும். இப்படி எடுத்தால் இந்த மாதிரி வரணும். இதுதான் ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட் ஆகாமல் வந்தால் தான் நம்ம எல்லா ப்ராடக்ட் எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டான ரேஷியோவில் இருந்தால் தான் இப்படி வரும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் ஷேப் ஒரு பிளாஸ்டிக்கில் எடுத்துருக்கேன். இது எனி கைண்ட் ஆஃப், நீங்கள் கிளாஸில் எடுத்துக்கலாம் இல்லை சில்வரில் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எப்படி இருக்கோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தென் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் ஸ்டாக்கிங்ஸை இன்சர்ட் பண்ணுறேன். என்ன ரீசனுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னா, சின்ன சின்ன லம்ஸ் நம்ம மெஹந்தி பேஸ்ட்டில் சரியாக மிக்ஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அதை வந்து இந்த ஸ்டாக்கிங் வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம மெஹந்தி பேஸ்ட்டை போர் பண்ண போகிறோம். இப்போ மெஹந்தி பேஸ்ட் மொத்தமாக நம்ம இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்டாக்கிங்ஸ் எடுத்துக்கிறேன். தென் அது கூடவே இந்த பைப்பிங் பேக்கையும் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை நம்ம உர வச்சிடலாம். என்ன பண்ணுறோம், இந்த கார்னரை நல்லா ட்விஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டாக்கிங்ஸை வெளியே நம்ம புல் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக புல் பண்ணணும். உங்களுக்கு இங்கே தெரியுதா எக்ஸஸ் வருது இல்லையா? ஃபுல்லாக புல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கிங்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை புல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி டைட் பண்ணிவிட்டு இந்த கிளிப் வச்சு
இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ண இது ரெடி. உள்ள பாருங்கள் ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து சரியாக மிக்ஸ் பண்ணாதது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சின்ன மெஹந்தி டிப்பில் மாட்டிக்கிச்சுன்னா நமக்கு மெஹந்தி பேஸ்ட் வராது. ஒரு டைமும் நம்ம அதை டிப்பை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃபைனான மெஹந்தி பேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதோட இந்த கார்னரை கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டியாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி செலஃபோன் ஷீட்ஸை கோனாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கோன் ஃபில் பண்ண பாரு. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இந்த கோன் எப்படி ரோல் பண்ணுறது, என்ன சைஸில் ரோல் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. இப்போ இந்த கோனை வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் இருக்க இதில் மெஹந்தி இப்படி ஃபில் பண்ணுறேன். இங்கேருந்து இப்படி ப்ரெஷர் கொடுக்குறேன். நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. இந்த லெவல் தான் ஃபில் பண்ணணும், ஆஃப் தான். ஸோ இது இப்படி பண்ணால் தான் நம்மளால் சீல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஹோல்டர்லேயோ இல்லை ஒரு டப்பாலையோ நான் அப்படியே இப்படி ஸ்டாண்டிங் போர்ஷனில் வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கோன் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி சீல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்.